மயக்கமாக வருது. ஒரு நாள் விரதம் இருந்ததுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. காந்தியடிகள் எப்படி தான் 14 நாள் 15 நாள் விரதம் இருந்தாரோ தெரியலை. நான் சேவித்தாரேன். என்னடி என்ன சத்தம்? அம்மா என்னடி சத்தம்? அம்மா தம்பி சாப்பிடுற அவனா சீவுறேம்மா. கையில கிழிச்சிட்டா என்னம்மா பண்றது? ஏண்டா அக்கா சொன்னால் கேட்க மாட்டியா? சரிங்கக்கா, அந்தங்க சீவித்தாங்கக்கா. ஆமாம், ஒரு தடவை சொன்னால் கேட்குறதே இல்லை. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, சாப்பாடு செஞ்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறீங்களா? சரிங்கம்மா. அம்மா என்னம்மா சாப்பாடு? அப்படிலாம் கேட்கக்கூடாது. அம்மாவுக்கு உடம்பு சோம்பல, நம்ம இருக்கிறத சாப்பிட்டு சமைச்சா ஸ்கூலுக்கு போயிடுவோம். வாங்கடா, 2 பேரும் சாப்பிடுங்க. நான் அப்படி சோபாவில் உட்காரவா? உட்காந்துருக்காங்கம்மா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. அக்கா சாம்பார் போடுக்க. அக்கா சாம்பார் நல்லா இருக்கு, எனக்கு ஊட்டி விடுக்க. இங்கடா கண்ணா, உனக்கு இல்லாமையா சாப்பிடுங்க. சாப்பிட்டுமா? அம்மா நாங்கள் சாப்பிட்டோம், ஸ்கூல் பார்த்துறோம்மா. சமத்து பிள்ளைய இப்படி ஒவ்வொரு வீட்லேயும் பிள்ளைய சொல்கிறத கேட்டால் அம்மாவுக்கு ஏன் உடம்பு சரியில்லைனாலும் சந்தோஷமாக இருப்பேன். ஓகேடா, ஸ்கூலுக்கு போகலாம். ஐயோ மயக்கமாக வருதே, மயக்கமாக வருதே. ஐயோ அம்மாவுக்கு இன்னும் மயக்கமாக இருக்குது. அம்மா இந்தாங்கம்மா தண்ணி, இந்தாங்கம்மா தண்ணி. என்னம்மா செய்யுது? ஒன்றும் இல்லைடா, அம்மா விரதமாக இருந்தேன்ல, அதனால் மயக்கம் வருது. நான் ஸ்கூல் போகலம்மா, உங்களை பார்த்துட்டு இங்கே இருக்கிறேம்மா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, படிப்பு தான் நம்மளுக்கு முக்கியம். நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க, அம்மா நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். பரவாயில்லம்மா, அதனால என்னம்மா உங்களுக்கு விட்டுட்டு நாங்கள் போக மனசு இல்லைம்மா. வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன இவ்வளோ லேட்டு பூஜா? சார் அம்மாவுக்கு உடம்பு சோம்பல, நாங்கள் ஸ்கூல் பரப்பையில், அதனால் அவங்களுக்கு முதலுதவி செஞ்சுட்டு வர லேட் ஆகிடுச்சு சார். உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு தெரியுமா? தெரியும் சார். காலையில் இறைவனுக்கு படித்து தான் பாட ஆரம்பிக்கணும். நான் லேட்டாக வந்ததுனால முடியல. நான் வீட்டிலேயே இறைவனுக்கு செஞ்சுட்டேன் சார். உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு தெரியுமா? எல்லோரும் கிளாப் பண்ணுங்க. அப்பா அப்பா வந்துட்டாரு. அப்பா வந்துட்டாங்க, அப்பா வந்துட்டாங்க. குழந்தைங்களா, நான் ஊருக்கு போனதுனால சமத்தாக இருந்தீங்களா? சமத்தாக இருந்தேங்க. அம்மா முடியலப்பா, உடம்பு சோம்பு இல்லாமல் மயக்கமாக இருக்காங்க. வள்ளி என்ன பிள்ளைகளெல்லாம் இப்படி சொல்லுதுங்களே, என்ன பண்ணுது உனக்கு? ஒன்றும் இல்லைங்க, விரதம் இருந்தேன்னா அது கொஞ்சம் டயர்டாயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. உனக்கு எத்தனை தானே சொன்னாலும் அறிஞ்சிருக்காது. சாமி கும்பிடு, விரதம் இரு, பாலும் பழமெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறேன். நீ முழு பட்டினியாக கிடந்தா உங்கள் உடம்பு தாக்காதா? சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி, நாங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு கோயில் போயிட்டு வரேன். அப்பா வீட்டில் தான் இவ்வளோ சாமி போட்டா இருக்கு, எதுக்குப்பா கோயில் போகணும்? வாங்க சொல்கிறேன், கோயிலுக்கு போனால் என்ன நன்மை இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க போகலாம். சரிப்பா வாங்க. வா, இவ்வளோ பெரிய கோயில், கோயிலெல்லாம் பெரிய பெரிய கோயிலாக இருக்கு. சுற்றி சுவரெல்லாம் இவ்வளோ இருக்கு. ஜாலியாக நடந்துகிட்டே வர்றது தெரியலப்பா. இப்போ சொல்லவா? நம்ம கோயிலுக்கு வந்தால் சுத்தமான காற்று கிடைத்து நம்ம சுத்தமான சுவாசிக்கிறோமா, அது ஒரு நல்லது. நம்ம காலுக்கு ஒரு நடைப்பயிற்சி கோயிலை சுற்றி வரையில. ஓகேவா? ஆமாப்பா, உண்மைதாப்பா, நீங்கள் சொல்கிறது என்னதாப்பா. குழந்தைங்களா, இந்தாங்க உங்களுக்கு பிரசாதம், நல்லா இருக்கணும். தேங்க்யூம்மா. பத்தியா, கோயிலுக்கு வந்தனால சுத்தமான காற்று வாங்கினியா, கோயில் குருக்கள்னால ஆசீர்வாதம் வாங்கினியா. பாரு, கோயில் நம்ம வீட்டிலனா ஒரு பூ வச்சு சாமி கும்பிடுவோம். கோயிலில் எவ்வளோ மலர்கள் இருக்குது பார்த்தியா? எனக்கும் பூனா ரொம்ப பிடிக்கும். கலர் கலராக ரசிக்க நல்லா இருக்குதுப்பா. மனசு எவ்வளோ அமைதியாக இருக்குதுப்பா. சரி, போவோமா? போகலாம்ப்பா. ஏய் மணிக்கால, நல்லா இருக்கியாடா? யார் நீங்க? என்னைய தெரியவே இல்லையா? எனக்கு புரியலையே. உன்னையோட 10வது படிச்சவன்டா. நடராஜா? ஆமா, நல்லா இருக்க. நீ என்னடா இங்க? நான் கோயிலுக்கு வந்தோம். நீ என்னடா இங்க இருக்க? நான் டீச்சராக வேலை பார்க்குறேன். ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஊருக்கே வந்துட்டேன்டா. அப்படியா? நம்ம கிராமத்துக்கு இருக்கியா? ரொம்ப சந்தோஷம். விசிட்டிங் கார்டு கொடுறேன். நீ கொடுமா.
சரி, நான் இந்த அட்ரஸை வச்சு நான் வரேன் உங்கள் வீட்டுக்கு. பிள்ளைகளா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சமத்தாக இருக்கணும், ஓகேவா? நன்றி. நன்றி. பத்தியா, நம்ம கோயிலுக்கு வந்தனால நம்ம சுத்தமான சுவாச காற்று வாங்கணும். குருக்களோட ஆசீர்வாதம் வாங்கினேன். கோயில் பிரசாதம் கிடச்சிச்சு. நல்ல மலர்களை பார்த்தோம். மனசு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. என் பாலிய சிநேகிதனையும் பார்த்தோம். உண்மைதான்ப்பா. நம்ம சும்மா பகட்டா கடற்கரைக்கு போய் பீச்சுக்கு போய் பல பேருடைய சுவாசங்களை சுவாசித்து வர்றதை விட கோயிலுக்கு வந்து சாமி நிம்மதியை கூப்பிட்டு சாமியோட அருள் கோயிலுக்கு வந்தவனையே ஒரு ஒரு நினைவு சுழன்று அது கிடைக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரியே யோகா பயிற்சி, உடற்பயிற்சி, மன நிம்மதி, பாலிய நம்ம சொந்தக்காரங்களையெல்லாம் பார்த்து குலம் சாத்திக்கிறது எல்லாமே அமைந்தது. நம்ம ஆலயம் சொல்லும்போது சாலவும் நன்றுன்னு சும்மா சொல்லலப்பா, இந்த உண்மையை உணர்ந்து தான் சொல்லியிருக்காங்க. நாமளும் அம்மா அம்மா தாயில் சிறந்த தாய் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இந்த அரிசி மொழியை அடிப்படையாக கொண்டு பார்த்தா உண்மைதான்ப்பா. நாமளும் வாரம் ஒரு முறை கோயிலுக்கு வந்து தரிசனம் மற்ற அனைத்து சௌகரியங்களையும் பெற்று நீ அனைவருமே நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.